ஷேய் பிரம்மா பேசுகிறப்பா. நீதிமன்றத்தில் கணக்கு ஒரு கணக்கு தப்பில் இருந்துச்சு அப்படின்னா கிராம அதிகாரி தலையாரை தூக்கிடுவார். இதுதான் பட்டியல், வேறு பட்டியலாம் கிடையாது. அவர் நீதிமன்றத்தில் உட்கார்ந்தவொடனே அவர் வேறு கணக்கு எடுத்துக்கிட்டு இருப்பார். இதுதான் கணக்கு, இதுதான் பட்டியல். முப்படை வீரர், இராணுவ வீரர் கேட்டுக்கோப்பா, இதுதான் கணக்கு. அந்தந்த சிட்டி கிராமத்தில் தலையாரி, கிராம அதிகாரி தலையாரி, இந்த ரெண்டையும் கணக்கு பண்ணி எத்தனை பேர் இருந்திருக்காங்கிற கணக்கு இந்த 75 வருஷம் ஆண்டு காலம் ஓட்டு முத்திரை போட்ட கணக்குலேருந்து அவன் வாரிசு வரைக்கும் தூக்கியிருப்பா. குளத்தில் பூரா ஆடு மாடு கோழி பறவைகளை அறுத்து அந்த மிச்சத்தை கழிவுகளை குளத்துக்குள்ளே தட்டுதான். குளத்தில் தட்டி முடித்ததும் பாவம் வீச்சம் எவ்வளோ தப்பு செய்தான். உயிர் பலி அடிக்காத, அதை செய்யாத, இல்லை வளர்க்காத, பேசாமல் வெந்த சோறை தின்னுட்டு போ, பூமியில் விளையிற தின்னுட்டு போ, விவசாயம் பண்ணி தின்னுட்டு போடான்னு கொடுக்காரு. நவதானியங்கள், காய்கறிகள், நெல் எல்லாமே கொடுக்காரு. எல்லாம் இதெல்லாம் கொடுத்து திங்க தெரியாமல் தின்னுட்டு அதில் அறுத்து பூரா அங்கங்கே வீச்சத்தை புகைப்பு விடுதான். கிராமத்தில் கோழிக்கடை 100 கடை இருக்கும், சிட்டியில் ஆயிரக்கணக்கில் கோழிக்கடை இருக்கும். அப்போ ரோட்டு காட்டுகளில் பொறிச்சு விற்கான். எவ்வளோ வரி இதெல்லாம் ஏழை மூளை கொடுத்துருக்காரு. சுத்தமாக போங்கடான்னு கொடுத்துருக்காரு. நான் நரகளை தான் சாப்பிடுவோம்னா அப்போ இனிமேல் அடுத்தாப்பில் நரகளை அவனை வீட்டுகளில் சாப்பிடுங்கடான்னு அடைச்சிருவார். சிட்டி கிராமம் தெரு வார்டு வரைக்கும் அடைச்சிட்டாருன்னா கக்கூசில் நீ போட்டதாண்டா சாப்பிட முடியும். அவர் வழி கிடையாதா? ஒழுங்காக போடா, ஒழுங்காக போ. ஆணும் பெண்ணும் ரஸ்கல் பிச்சு எடுத்து போடுவார். பார்த்துக்கோ. முப்படை வீரர் கேட்டுக்கோப்பா. கிராம அதிகாரி தலையாரியை பூரா தூக்கிடு. குளத்தில் பூரா மண் செக் பண்ணுவார். அந்த மண்ணை செக் பண்ணணும். ஒரு இடத்துல செக் பண்ணாலே வேலை முடிஞ்சு வச்சு எல்லா நீதிமன்றத்துக்கு போயிடும். இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்றத்தில் போயிடும். கெமிக்கல் எவ்வளோ இறங்கியிருக்கு, எவ்வளோ அசிங்கம் பண்ணியிருக்கான். அப்போ மண் செக் பண்ணணும். நெல் மருந்து அடிக்கல டேரா அதையும் செக் பண்ணுவார். காய்கறியும் செக் பண்ணுவார். அப்போ மருந்து போய் அடிக்கும். அப்போ இதுக்கு உரம் என்ன? ஆடு மாடு கோழி பறவைகளை வளர்த்து ஜானத்தை போட்டுக்கோ, நல்லபடியாக சாப்பிட்டுக்கோன்னு உனக்கு கொடுத்துருக்காரு மானிட பிறவி. இவன் பூரா கூறு அடித்து கூறா விற்று தலையாரியை பூரா தூக்கிடணும்பா. குளங்கள் எத்தனை குளங்கள் இருக்குது, எல்லாம் கெச்சி வச்சுருப்பான். இவன் விட்ட கணக்கை இவனாக விற்று தின்ன கணக்கு, இவனாக கையெழுத்து போட்ட கணக்கு இவனை வச்சு தான் முடிக்கணும். மொத்தமாக கணக்கு அவர் வச்சுருக்காரு. எல்லாம் ஒவ்வொரு வாரியாக கணக்கு வச்சுருக்காரு. எல்லாம் மன்னராட்சியில் கரெக்டாக எழுதி கரெக்டாக கணக்கு ஐயா கையில் இருக்குது. மன்னராட்சி விழுங்கிட்டு போயிட்டான். பூரா நாசம் பண்ணிட்டான். ஜமீன் உள்ள கணக்கில் பூரா அங்கங்கே ஆண்டு நாசம் பண்ணிட்டு போயிட்டான். புரியுதா? இப்போ இவனுங்க அரசியல்வாதி அந்தந்த கோயில் இடத்த பூரா பிரித்து இத்தனை ஏக்கர் போட வேண்டியது. பிறகு அடுத்தாப்புல அந்த பட்டாவை மாற்ற வேண்டியது. இவனுக்கு பூரா இவன் தான் நியமிக்கான் அதிகாரியா. இந்த அரசியல்வாதியா முப்படை வீரர் பார்த்துக்கோப்பா. சிட்டி வாரி மாவட்ட வாரி தூக்கிடு. எவ்வளோ சொத்து இருக்கோ அவ்வளோ சொத்து கணக்கு நீதிமன்றத்தை கொண்டு போயிடணும். அடாத ஆட்டம் தலையில் விரித்து போட்டு ஆடுதான். எனத்தே 4 விறக்கடையில் முடிய வச்சதுக்கு இந்த விரிச்சு ஆடுதான். சடை கீழே வரைக்கும் முடி வளர்த்துருந்தானா பயங்கரமாக விரித்து போட்டு ஆடுவான். போருக்கு ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்காப்பா.